ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா எறா தொக்கு தான் பண்ண போகிறேன். அது என் ஸ்டைலில் பண்ண போகிறேன். எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையானது பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் ஒரு 7, 4 பூண்டு, 4 முந்திரி, மிளகு, சீரகம், சோம்பு கொஞ்சம் கொஞ்சம் போட்டு அதை ஒரு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 2 பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி, அப்புறம் பார்த்திங்கன்னா கருவேப்பிலை, பச்சை மிளகா 2, அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகுத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள் இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ரெடி பண்ணி வச்சதுக்கப்புறம் நம்ம எறாவை மஞ்சத்தூள் போட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அந்த நரம்பெல்லாம் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஒரு கடாயில் பார்த்திங்கன்னா எண்ணெய் ஊற்றிட்டு சோம்பு போட்டுட்டு அப்புறம் கருவேப்பிலை போட்டு நல்லா பொரிய விட்டுருங்க. பொரிய விட்டதுக்கப்புறமா வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கோம்ல, நம்ம வெங்காயம் ரொம்ப பொடியாக நறுக்கி வைக்கணும். ரொம்ப பெருசாக இருந்தால் இதுக்கு நல்லா இருக்காது. பொடியாக நறுக்கி வைக்கணும். பொடியாக நறுக்கி வச்ச வெங்காயத்தை நல்லா போட்டு வதக்கணும். நல்லா வதக்கி அது அந்த கண்ணாடி பதத்துக்கு வரும் இல்லையா, அப்போ பார்த்திங்கன்னா நம்ம வச்சுருக்க ஒரு 2 பச்சை மிளகா இருந்தது இல்லையா, அதையும் அது கூட சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க. வதக்கிட்டு அப்புறம் ஒரு தக்காளியே அதுக்கு போதுமானது. நிறைய சேர்த்தோம்னா புளிப்பு தன்மை வந்துடும். அதனால் ஒரு தக்காளி போட்டுட்டு நல்லா வதக்குங்க. வதக்கிட்டு தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா பேஸ்ட் மாதிரி வரணும். வந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா ஒரு பேஸ்ட்டு, அந்த பேஸ்ட்டையும் போட்டு நல்லா வதக்குங்க. வதக்கிட்டு கொஞ்சம் மூடி வச்சுருங்க. மூடி வச்சிட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரும். பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா அதில் நம்ம சேர்க்க வேண்டிய மசாலா பார்த்திங்கன்னா வெறும் மிளகாத்தூள் தான் நான் சேர்த்துருக்கேன். வெறும் மிளகாத்தூள், தனியாத்தூள், லைட்டாக மஞ்சத்தூள். நம்ம இறால் ஆல்ரெடி மஞ்சத்தூள் போட்டு தான் நான் கிளறி வச்சுருக்கேன். அதனால் லைட்டாக மஞ்சத்தூள், உப்பு இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் எண்ணெய்லாம் பிரிஞ்சு வரட்டும். அதனால் கொஞ்சம் மூடி வச்சுட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். வெயிட் பண்ணதுக்கு அப்புறமா எறாவை எடுத்து அதில் போட்டு நல்லா, ஏன்னா இறாலே கொஞ்சம் தண்ணி இருக்கும். நமக்கு எதுவுமே இதில் தண்ணியே ஊற்ற தேவையில்லை. ஏன்னா நான் தொக்கு மாதிரி தான் வைக்க போகிறேன். இதில் தண்ணியே தேவையில்லை. இறாலே கொஞ்சம் தண்ணி இருக்கும். அதனால் எறாவை போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு எல்லா பக்கமும் அந்த மசாலா அந்த இறால ஒட்டுற மாதிரி நல்லா வதக்கி விட்டுருங்க. விட்டுட்டு அதை மூடி வச்சுருங்க. மூடிட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லா திக்னஸாக இருக்கும். தண்ணியாக இருக்கும். ஆல்ரெடி ரொம்ப தண்ணியாக இருக்காது. மீடியம் அந்த இறால இருந்த தண்ணியே அதில் ஓகேவாக இருக்கும் தொக்குக்கு. நமக்கு கொஞ்சம் குழம்பு மாதிரி வேணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. எனக்கு தண்ணி வேண்டாம். நான் கிரேவியை தான் பண்ண போகிறேன். அப்புறம் வச்சுட்டு நல்லா சுண்டாக இது பண்ணிவிட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், எறா தொக்கு ரெடி ஆகிடுச்சு. இதில் நான் ஃபஸ்ட்லேயே மிளகுத்தூள் வச்சுருந்தேன். யாருன்னா காரம் வேணும் அப்படின்னா நீங்கள் மிளகுத்தூள் போட்டு சாப்பிட்டுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.